which one of the following can be used as a halide compound for Friedel-Crafts reaction? So generally first Friedel-Crafts reaction na என்னன்னு பாத்துருவோம். So இந்த கேஸ்ல வந்து alkylation ன்னு ஒன்னு இருக்கு. Alkylation, Friedel-Crafts alkylation and then acylation ன்னு ஒன்னு இருக்கு. ஓகேவா? So இந்த ரெண்டுமே என்னதுன்னா electrophilic substitution reaction. Substitution நடக்கும். ஓகேவா? ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு எலக்ட்ரோஃபைல் போயிட்டு அட்டாக் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பென்சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து எனி ஆல்கைலேஷன்னா ஏதாச்சும் ஒரு ஆல்கைல் ஹாலைட் லைக் ஆர்எக்ஸ் நீங்க வச்சுக்கலாம். ஜென்ரலா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்ஹைட்ரஸ் AlCl3 இருக்கும். ஓகேவா? ஆன்ஹைட்ரஸ் AlCl3. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த குளோரின் அலாங் வித் எலக்ட்ரான் Cl மைனஸா இந்த AlCl3 கூட போயிடும். ஸோ AlCl4 மைனஸ் வந்துடும். நம்மளுக்கு CH3 பிளஸ் கிடைக்கும் மிச்சம். இதுதான் எலக்ட்ரோஃபைல். இதுதான் போயிட்டு பென்சீன்ல அட்டாக் பண்ண போகுது. ஓகே, அசைலேஷன்னா எப்படி இருக்கும்? CH3 COCl இருக்கும். இந்த சேம் AlCl3 anhydrous AlCl3 இருக்கும். இந்த Cl மைனஸ் AlCl3 கூட போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மிச்சம் எலக்ட்ரோஃபைல் என்னது? CH3 CO பிளஸ் இருக்கும். இது போயிட்டு பென்சீன் ரிங்ல அட்டாக் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the following can be used as a halide component? நம்மளுக்கு ஒரு ஹாலைட் காம்போனன்ட் வந்து தேவை. அதாவது இந்த ஆல்கைல் ஹாலைடை தான் சொல்றாங்க. ஆல்கைல் ஹாலைடோ அசைல் ஹாலைடோ நம்மளுக்கு தேவை. ரியாக்ஷனா இருக்கு, அப்பதான் எலக்ட்ரோஃபைல் உருவாகும். ஸோ எது வந்து ஒரு ஹாலைட் காம்பவுண்டா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ குளோரோபென்சீன். ஸோ குளோரோபென்சீன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஸோ இஃப் இன் கேஸ் இந்த குளோரின் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலா ஆர்எக்ஸ்ல குளோரின் போகும், நம்மளுக்கு CH3 பிளஸ் கிடைக்கும். அப்படிதானா? அது மாதிரி இதுல குளோரின் போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பென்சீன்ல பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். இஸ் இட் ஸ்டேபிள்னா ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்லி அன்ஸ்டேபிள். ஆனா இந்த மாதிரி ரியாக்ஷன் பெருசா நடக்கவும் நடக்காது. இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கே பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன் அப்படி சொல்றேன்னா இது வந்து ஒரு sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆட்டம். ஸோ sp2 ஹைபிரிடைஸ்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் sp3. அப்படிதானா? ஜென்ரலாவே sp2னாலே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அதோட இது பென்சீன்ல வேற இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்லி அன்ஸ்டேபிள். இது நடக்கிறதுக்கு பெருசா பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகே, புரோமோ பென்சீன் அதே தான். புரோமோனா இந்த இடத்துல புரோமின் போட்டிருக்கோம். ஸோ அதே தான் என்ன கொடுக்கும்? அந்த பென்சீன்ல பாசிட்டிவ் சார்ஜ். ஸ்டில் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். குளோரோஈத்தீன். ஓகே, ஸோ குளோரோஈத்தீன்னா மெத், எத் அண்ட் தென் குளோரின். ஸோ பேசிக்கா இப்போ என்னதுல பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும்? அந்த CH2 பிளஸ் பாசிட்டிவ். இது வந்து அதான் இந்த ஆல்கீன் குரூப்ல பாசிட்டிவ் சார்ஜ் இல்ல ஆல்கைன் குரூப்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலே கம்ப்ளீட்டா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்க பாசிபிலிட்டியே கிடையாது. மேபி ஆல்கேன்ல இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபைன், ஆல்கைல் ஹாலைட் கிடைக்கும். இல்லாட்டி CO குரூப்ல இருந்துச்சுன்னா அப்போ the CO இல்ல பாசிட்டிவ், தட் இஸ் ஃபைன், நடக்கும். தென் ஐசோப்ரோபைல் குளோரைடு. ஐசோப்ரோபைல்னா C, மெத், எத் அண்ட் ப்ரோப். ஸோ ஐசோனாலே அந்த வேர்ட் ஐசோன்னு வந்துச்சுனாலே என்னன்னா லாஸ்ட்ல இருந்து செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் கீழே அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஐசோப்ரோபைல் குளோரைடு உங்களுக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கும்? இந்த குளோரின் போனதும் CH3 CH பிளஸ் CH3. இட் இஸ் குவைட் அ குட் நியூக்ளியோஃபைல் லைக் எலக்ட்ரோஃபைல் தானே. ஸோ செகண்டரி கார்போகேட்டையான் ரொம்ப ஸ்டேபிள்லாம் இல்லை, பட் தென் இட் இஸ் ஃபைன் பிகாஸ் இது ஒரு sp3 ஹைபிரிடைசேஷன்ல தான் நம்மளுக்கு வந்து ஜென்ரலாவே எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இது வந்து sp2 கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆன பிறகு sp2 ஹைபிரிடைசேஷன் ஆஃப்கோர்ஸ். ஓகே, பட் தென் ஸ்டில் இதுல என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஆல்கைல் குரூப்ல இருந்து கிடைச்சா ஓகே, ஆர் ஒரு அசைல் குரூப்ல இருந்து, அது ரெண்டு தான் இருக்குது நம்மளுக்கு. Friedel-Crafts ஆல்கைலேஷன் அண்ட் அசைலேஷன். ஸோ இந்த ஆல்கைன்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்க கூடாது, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, so இதுல correct answer என்னது? which one can be used na isopropyl chloride can be used for Friedel-Crafts reaction. Okay, well, thank you.